எல்லாருக்கும் வணக்கங்க. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்ங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சரஸ்வதி பூஜை சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் பூ மார்க்கெட் கிளம்பிட்டுங்க. பொள்ளாச்சி எப்போவுமே பூவெல்லாம் நம்மளே வாங்கி கட்டி அப்படியே சாமி கும்பிட்டாத அது ஒரு திருப்திங்க. அதே மாதிரி பழகிட்டுங்க. அதனால் பொள்ளாச்சி போய் பூ மார்க்கெட்டில் நம்மளுக்கு வேணுங்கிற பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ங்க. என்ன வாங்கினா செவ்வந்தியும் அது கூட வச்சு கட்ட கோழிக்கொண்டை மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கினோம்ங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து வீட்டில் நம்மளுக்கு எப்படி மாலை தேவையோ அந்த மாதிரி கட்டிக்கலாங்க. அதே மாதிரி வீடு பூ வச்சும் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க. அதுக்காக நான் போய் பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்தேங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு விசேஷ காலங்களில் நம்ம போய் ஒவ்வொரு பொருளாக மார்க்கெட்டில் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே ஃபுல்லாக ஜேன்னு இருக்குது. பூவெல்லாம் வாங்கிட்டுங்க சாமி கும்பிட தேவையான பொரிகடலை மிட்டாய்ங்க, அப்புறம் கரும்பு வெத்தலை வாக்கு வாழைப்பழம் எல்லாமே நம்ம இந்த பூக்கடலைன்லேயே இருக்குங்க. எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கரும்பை வச்சு கும்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. கரும்பும் ஒரு ஜோடி வாங்கிட்டு கிளம்பிட்டோம்ங்க. காலையிலேருந்து ஒரே வேலைங்க. மத்தியானம் பசி ஆயிடுச்சு எல்லாம் அலைஞ்சதுனால அப்படியே வந்து நாங்களும் ஹரி இவர் 3 பேர் ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க. வரையிலேயே சாயந்தரம் ஆயிடுச்சு. வந்தப்போ கொஞ்சம் வீட்டில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டு பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. நைட் பூக்கட்டையில் ஹரி எங்களோட உட்காந்துட்டு எனக்கு பூக்கட்டை சொல்லிக் கொடுங்கன்னானுங்க. அதே மாதிரி அவனுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு குட்டி மாலை கட்டினானுங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிறனாலங்க மா இலை வாழைக்கன்று வாழை இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்துலேயே ஈஸியாக கிடைக்குங்க. போய் தேவையான அளவுக்கு அறுத்துட்டு வந்துக்கலாங்க. இன்றைக்கி ஆயுத பூஜை எனக்கு தாங்க நான் சாமி கும்பிட்டேன். நான் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்கு வீட்லேயே பார்த்திங்கன்னா மெதுவடை பால் பாயாசம் சுண்டல் பொங்கல் அது கூட கடலை பொரி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேங்க. நல்லா வீட்டில் திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க. ஹரி வந்து இந்த 2 மாதமாக புல்லாங்குழல் கிளாஸ் போயிட்டுருக்கிறானுங்க. அப்படியே கொஞ்சமாக பழகிட்டானுங்க. எப்பவுமே சாமி கும்பிட்டோன்னே பாட்டு பாடுவான். இந்த வாட்டியும் அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறேன்னு அப்படியே உட்காந்து வாசிட்டு இருந்தானுங்க. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு கற்றுட்டு நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. காலையில் இன்றைக்கி டிஃபனுக்கு என்னங்க வெண்பொங்கலும் தேங்காய் சட்னிங்க, அப்புறம் சாமிக்காக படைத்த பால் பாயாசம் சக்கரை பொங்கலுங்க மெதுவடை சுண்டல் இதெல்லாமே வச்சு காலையில் சூப்பராக டிஃபனையும் முடிச்சாச்சுங்க. நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டோம். நம்ம முறைப்படி சித்தா லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம அந்த ஆயில் தயாரிக்கணுங்க. இப்போ ஃப்ரெஷ் பேட்ச் ஆயில் நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களுங்க.